யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. யோவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலம் கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நிறைவேறுகிறதை பேதுரு குறிப்பிட்டு சொல்லுகிறதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு அவருடைய சீஷர்களும் இயேசுவை பின்பற்றினவர்களும் இயேசுவுக்கு ஊழியத்தில் உதவியாயிருந்த பெண்களும் 120 பேர் மேலறையிலே மாடியிலே கூடியிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னால் இயேசு இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி சொல்லி போனார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார் என்பதை குறித்து இயேசுவும் தன் சீஷர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் வேண்டிக் கொள்ளும் போது வேறொரு தேற்றரவாளன், another comforter, the heavenly father will send another comforter, இன்னொரு தேற்றரவாளன், அதாவது என்னை போல உங்களை தேற்றுகிறவரும் பலப்படுத்துகிறவருமாகிய ஆவியானவர் அனுப்பப்படுவார் என்று இயேசு சொல்லுகிறார். அது யோவான் 16ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது நான் அவர் வருவது அவசியம், அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டியது அவசியம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதன் பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதான ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படும் போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆவியானவரை குறித்து அதிகமாய் ஆண்டவர் மரணத்திற்கு முன்பாகவும் உயிர்த்தெழுந்த பிறகும் தன் சீஷர்களுக்கு ஞாபகப்படுத்தினதை வேதத்தில் பார்க்கிறோம். அதன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது மேலறையில் கூடியிருந்த 120 பேர் மேலே அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். அவங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறதை கேட்டு அங்கே கூடி வந்த எருசலேமில் கூடி வந்த மக்கள், இவர்கள் குடித்து போதையிலே பிதற்றுகிறார்கள் என்பதாக ஒரு கூட்ட மக்கள் சொன்னார்கள். அப்போதான் பேதுரு சொல்லுகிறார், இது குடித்துவிட்டு போதையில் பேசுவது அல்ல, நாங்கள் யாரும் மதுபானம் அருந்துவது இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசி காலத்திலே 16, 17 வசனத்தில் சொல்லுகிறார், இது யோவேல் தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது என்பதாக அவர் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னது கடைசி நாட்களிலே ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக, அந்த வருகைக்கான அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற காலத்தில், அந்த கடைசி காலத்தில் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேதுரு இது கடைசி காலம் என்று குறிப்பிட்டிருந்தால், நாம் ஆள்கிற இந்த காலம் கடைசி நிமிடம், ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி நிமிடத்துக்குள் வந்துவிட்டோம்.
உலகத்தின் முடிவுக்குள் வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால ஒரு உலகம் தழுவின எழுப்புதல் உண்டாக போகிறது. அந்த எழுப்புதல் என்பது ஆவியானவர் மழை போல ஊற்றப்படுவது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது உலகத்தை அசைத்த ஒரு எழுப்புதல் உண்டாகி உலகம் முழுவதிலும் திருச்சபைகள் உண்டாக்கப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் மறுபடியும் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். யோவேல் தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் மிகுந்த பலமாய் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் தம்முடைய ஆவியை மறுபடியும் மழை போல நம்மேல ஊற்ற போகிறார். அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்துவம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். மாம்சமுடைய எல்லார் மேலே, நாம் எல்லாம் மனிதர்கள் மேலே, சிறு பிள்ளைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, ஊழியக்காரர் மேலே, ஊழியக்காரிகள் மேலே, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை உடையவர்களை நம்ம எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் பெந்தேகோஸ்தே சபைகளில் தான் இந்த அபிஷேகம் என்று அந்நிய பாஷை பேசுகிற மக்கள் இருந்தார்கள். 40 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அந்த அபிஷேகம் என்று அந்நிய பாஷை பேசினா அது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லா சபைகளுக்குள்ளும், எல்லா சபை பிரிவுகளுக்குள்ளும் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசி தேவனை துதிக்கிற மக்களை தேவன் எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு கூட்ட மக்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கவும் ஆவியானுடைய வல்லமை பெற்று பிரகாசிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு கூட்ட மக்கள் இந்த ஆவியானவரை எதிர்ப்பதும் இல்லை, அதை வேண்டாம் என்று சொல்லுவதும் இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளாமலேயே வேடிக்கை பார்க்கிற மக்களாக இருக்கிற மக்களையும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைய பேர் அறிந்து கொள்ளவில்லை. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் கொடுக்கிற இந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தெரியாதபடியினால் அநேகர் இந்த அனுபவத்தை பெறாமல் வாழுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை தியானிக்கணுமானாலே பல நாட்கள் தொடர்ச்சியாக தியானிக்கலாம், அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் சில நிமிட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இந்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டால், இந்த ஆவியானுடைய அக்கினி நம்மேல இறங்கினால் என்ன நன்மை உண்டாகும்? எதற்கு இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு வற்புறுத்தி சொன்னார்? இன்றைக்கு ஏன் இந்த காரியம் வற்புறுத்தி சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது? இந்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதா? இந்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசாவிட்டால் நான் வேறு வாசியத்தை ஜபம் பண்ணி ஒரு கிறிஸ்தவளாய் வாழ முடியாதா என்கிற ஒரு கேள்வி பலருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவசியமில்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏன் வற்புறுத்தி சொல்ல வேண்டும்? அப்போ அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற இவர் யார்? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஆவி வருது, ஒரு ஸ்பிரிட் என்று சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. ஆவியானவர் என்று பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறார். எப்படி கர்த்தர், இயேசு கிறிஸ்து அப்படின்ற மாதிரி ஆவியானவர், அவர் ஒரு ஆழ் தத்துவம் உள்ளவர், திருத்துவ தேவனில் 3வது நபர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகளை வேதத்திலே வாசிக்கும் போது ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் திருவுளம் பற்றினார், ஆவியானவர் தடைப்படுத்தினார், ஆவியானவர் வழி நடத்தினார். இப்படியெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். எப்படி இயேசுவானவர் பேசினார், இயேசுவானவர் அற்புதம் செய்தார், இயேசுவானவர் தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் ஆவியானவர். எப்படி பிதாவாகிய தேவனை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாதோ அப்படியே ஆவியானவரையும் கண்களால் பார்க்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய வல்லமையை உணர முடியும், அவருடைய தொடுதலை உணர முடியும். இயேசுதான் மனிதனாக அவதரித்தபடியால் அவரை நம்ம பார்க்க முடியும், அவரை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் கர்த்தரையும் ஆவியானவரை நம்ம பார்க்க முடியாது, அவர்களை உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ யார் இந்த ஆவியானவர்?
அதான் அந்த வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். கர்த்தர்தான் ஆவியானவர். நாம் ஆவியினால் நிரப்பப்படுகிறோம் என்றால் கர்த்தரால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்று அர்த்தம். வசனம் அழகாய் சொல்லுகிறாரு. இயேசு கிறிஸ்து யார்? சிலர் கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. உலகம் உண்டாக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 6000 வருஷம் தாண்டி விட்டார். அப்போ 2000 வருஷம் தானே இயேசு வந்தாச்சு. அப்போ அதுக்கு முன்னால் எந்த கடவுள் இருந்தார் என்பதாக சிலர் கேள்வி கேட்பார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போதும் இயேசுவும் கர்த்தரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பற்றி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை. சகலமாக அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுதே இயேசு இருக்கிறார். அவர் இந்த முழு உலகத்தை சிருஷ்டித்தவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆவியாயிருந்த தேவன், வெளிச்சமாயிருந்த தேவன், யாராலும் பார்க்க முடியாத தேவன் மனிதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க, மனிதர்களுக்காக சிலுவையிலே பலியாக நம்மை போல ஒரு மனிதனாய் வர வேண்டும். கர்த்தர் பிதாவாயிருந்த தேவன்தான் குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறாரு. ஆனால் காணக்கூடாத இந்த தேவன் காண்கிற ஒரு மனிதனாக இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. கர்த்தர் தான் குமாரனாக வந்தார். அதே கர்த்தர் தான் ஆவியானவராக இன்றைக்கு நமக்குள் வருகிறார். அவர் 1இல் 3ம் 3இன் 1மாய் செயல்படுகிற ஒரு திருத்துவ தேவன் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதனால 3 கடவுள் நமக்கு கிடையாது. ஒருவரே 3 விதங்களிலே கிரியை செய்கிற தேவன் அவர். அதனால தான் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் தான் வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். அந்த தேவன் தான் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வருகிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர் வரும்போது என்ன நடக்கிறது? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is a liberty. ஆவியானவர் வரும்போது நமக்கு ஒரு விடுதலை. இயேசு எப்படி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் சுற்றி தெரிந்தாரோ, யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதுக்கு தான் சிலுவையிலே மறித்து நமக்கு விடுதலை ஏற்படுத்தினார். இன்றைக்கு அந்த விடுதலை எப்படி நமக்கு கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். அந்த ஆவியானுடைய வல்லமை நம்மை தொடும்போது, இயேசுவை நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது ஒரு வல்லமை என்னை தொட்டதுன்னு சொல்லுகிறோம், ஒரு வல்லமை என் மேலே இறங்கிட்டுன்னு சொல்லுகிறோம். என்ன வல்லமை? ஆவியானுடைய வல்லமை. அவர் நமக்குள்ள இறங்கும் போது ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நமக்கு 3 காரியத்திலே விடுதலை தேவை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதிகளை உடையவன் மனிதன். நம்ம வெளியில் பார்க்கும்போது சரீரம், இந்த சரீர அமைப்பை பார்க்கும்போது நமக்கு நம்முடைய சரீரம் வெளியே தெரிகிறது. சரீரத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறாரு. அந்த ஆவியை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். நமக்குள்ள ஆவி இல்லாட்டா என்ன? ஆவி போயிட்டு சவம் அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து போயிட்டான், சவம் ஆயிட்டான், பிணம் என்று சொல்லுகிறோம். சரீரத்தை பார்க்குறோம், உள்ளுக்குள்ள ஆவி இல்லைன்னா பிணம், சவம், இனி அடக்கம்தான் பண்ணணும். அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரு. மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மரணம் அடையும் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய்விடுகிறாரு. எந்த மனிதனுடைய ஆவியும் தன்னை தந்த தேவனிடத்தில் அது போய்விடும். அது ஆவி போய்விட்டது. உள்ளுக்குள்ள நம்முடைய ஆவி, அதான் உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறோம். உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறோம். இன்னொன்று இருக்கிறது ஆத்மா. இந்த ஆத்மாவையும் நம்ம பார்க்க முடியாது. அதை நம்முடைய இருதயம் என்பதாக நம்ம குறிப்பிடுகிறோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடு, உன் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஆத்மாவிலே அதில் நம்ம உணர முடியும். கண்ணாலே பார்க்க முடியாது, நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆத்மாவில் ஆண்டவர் நமக்குள் வரும்போது ஆத்மாவில் ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறாரு. ஆவியானவரால் நிரப்பப்படும் போது பரிசுத்தாவினால் உண்டாகிற மகிழ்ச்சி வருகிறாரு. இந்த 3 பகுதி நமக்குள் இருக்கிறாரு. இந்த 3 பகுதியில் எது பாதிக்கப்பட்டாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கமும் வேதனையும் உண்டாகும். இந்த 3 பகுதியில் எதில் அடிமைத்தனம் காணப்பட்டாலும் மனிதனுடைய பரிபூர்ண சந்தோஷம் பாதிக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்த 3 பகுதிகளுமே விடுதலையோடு காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்குத்தான் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. சாத்தான் அடிமைப்படுத்துகிறான், சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள் வருகிறார். அந்த கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறாரு. முதலாவது, நம்முடைய ஆத்மாவிலே விடுதலை அவசியம். சில பாவ காரியம், நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது மதுபான பழக்கம், சீட்டாடுகிற பழக்கம், புகைக்கிற பழக்கம், இப்படி வெளிப்படையான சில பாவ பழக்கங்கள் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லும்போது இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவிற்று அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நம்ம பார்க்கிற அங்கே உள்ள துடித்து கொண்டிருக்கிற அந்த இருதயம் அல்ல, அது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவின உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருவதை உணர முடியும். அதைத்தான் சொல்கிறோம், இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டாங்க, எனக்குள்ள சந்தோஷம் வந்து விட்டார், என் பாவத்தெல்லாம் மாற்றிட்டாங்க, அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில பாவங்கள் போகாமல் தொடருகிறது. திடீர்னு கோபம் வந்துடுது, திடீர்னு எரிச்சல் வந்துடுது, திடீர்னு அடுத்தவங்களை பற்றி புறங்கூற ஆரம்பிச்சிடறோம், திடீர்னு நம்ம எதை வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை செய்து விடுகிறோம். இந்த போராட்டம் அநேகர் சந்திக்கிற போராட்டம். இதை குறித்து தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே வாசிக்க கேட்போம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அனுபவம். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை நான் செய்து விடுகிறேன். நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறாரு. எதை வெறுக்கிறேனோ அதை நான் செய்து விடுகிறேன். அப்படியானால் நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு பாவ பிரமாணம் அது என்னை அடிமைப்படுத்தி செய்ய வைத்து விடுகிறது என்று அந்த மனிதன் கதறுகிறான். நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. நான் இந்த காட்சிகளை பார்க்கக்கூடாது, நான் பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் செய்யாமல் இருக்க முடியல, செய்து விடுகிறேன். நான் இச்சையான பார்வை எனக்குள் இருக்கக்கூடாது, என் பார்வை பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் என் பாவத்தில் அசுத்தம் வந்து விடுகிறது. என் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் என் சிந்தனையில் அசுத்தம் வந்து விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த தவறை செய்யக்கூடாது, பண ஆசை எனக்கு இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் எல்லாரோட சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கோபப்பட்டு விடுகிறேன், சண்டை போட்டு விடுகிறேன், குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. எதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்து விடுகிறேன். காரணம் என்ன? என் சரீரத்திலே போராடுகிற ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறான் 24ஆம் வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அந்த மனிதனுடைய கதறுதல் காணப்படுகிறது. ஐயோ, கோபம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, இந்த ஜென்ம சுபாவம் மாற மாட்டேன் என்கிறது. குடிப்பழக்கம் போயிற்று, இந்த பீடி சிகரெட் போய்விட்டது, இந்த வெளிப்படையான சில பாவ காரியம் போய்விட்டது. ஆனால் உள்ளான நிலைமையிலிருந்து வருகிற ஜென்ம சுபாவங்கள், பிறக்கும் பொழுதே தொடர்ந்து வரக்கூடிய பாவ சுபாவங்கள், அப்போதைக்கு அப்போது அதை எழும்பி விடுகிறாரு. அது மற்றவர்களை பாதிக்கும்படியாக நடந்து கொள்ளுகிற காரியத்தை செய்து விடுகிறாரு. நான் வெறுக்கிற காரியத்தை செய்து விடுகிறேன். யார் எனக்கு விடுதலை தருவார்கள்?
இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. வீட்டில் நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் வீட்டார் திடீர்னு கோபம் வந்தால் அவ்வளோதான். வாயில் வராத வார்த்தை, மனைவியை திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது, சிலர் புருஷனை திட்டுறது, மாமியாரை திட்டுறது. என்ன நீ நல்லா தானே இருந்த, ரட்சிக்கப்பட்டிருந்த, சர்ச்சைக்கெல்லாம் போகிற, திரைப்பின் வாசலாம் ஜபலம் போய் அந்நிய பாசெல்லாம் பேசிட்டு வர்ற, இப்படி நீ நடக்கலாமா, இப்படி பேசலாமான்னா அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் அது வேண்டாம், செய்யக்கூடாது, நான் எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அதான் விருப்பம். ஆனால் வந்துடுது, கோபம் வந்துடுது, பெருமை வந்துடுது. மாமியாரை திட்டிடுறோம், மருமகளை திட்டிடுறோம், அடுத்த ஆளை பற்றி பேசிடுறோம். ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் வந்து ஜெபிக்கிறோம். அடுத்த நாள் மறுபடியும் அதே தவறை செய்கிறோம். ஏன்? ஒரு பாவ பிரமாணம் உள்ளுக்குள்ளே இருக்குது. உள்ளான நிலைமையில் இந்த பாவம் எழுப்பி வருகிறாரு. அதான் ஜென்ம சுபாவம் என்பது, பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சுபாவம். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். எனக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட பாவம் காணப்படுகிறது? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நான் பாவம் செய்கிறதுனால பாவி அல்ல, பாவத்தில் பிறக்கிறதுனால நான் பாவம் செய்து விடுகிறேன். எனக்குள்ள இந்த பாவ பிரமாணம் இருக்கிறது. யார் விடுதலை தருவார்கள்? இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. நான் பரிசுத்தமாக வாழணும், ஜெபிக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் விரும்பாததை செய்து விடுகிறேனே. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவத்திலிருந்து யார் விடுதலை தருவார்கள்? அதுக்கு தான் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இறங்கி வரும்போது அவர் அக்கினியாக இறங்கி வருகிறார். புறாவை ஆவியானவர் ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி எண்ணெயை ஆவியானவர் ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அக்கினியை ஆவியானவர் ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு அக்கினி இறங்கி வரும்போது அது சுட்டரித்து நம்முடைய பாவ சுபாவங்களை மாற்றி, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றி, ஆவிக்குரிய சுபாவம் நமக்குள்ளே உருவாகும்படி செய்கிறது அந்த அக்கினி. அதுதான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. அந்த அக்கினி உங்களுக்குள்ளே வரும்போது பழைய பாவ சுபாவங்கள் சுட்டரிக்கப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிவிட்டது. மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். யார் என்னை விடுதலையாக்குவார் என்று 7ஆம் அதிகாரத்தில் கதறுகிறார். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிவிட்டது, நான் விடுதலை பெற்றுவிட்டேன் என்பதாய் சொல்லுகிறார். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்படணும். அந்த அக்கினி நமக்குள்ளே வர இடம் கொடுக்கணும். அந்த ஆவியின் அக்கினி வந்துவிட்டால் நீங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் உதவி செய்வார். பாவ சுபாவங்களை அழித்து விடுவார், பாவ குணங்களை சுட்டரித்து விடுவார், உங்களை சுத்த பொன்னாக மாற்றி விடுவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. அதுக்கு தான் ஆவியானவரை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என்பதை வேதம் சொல்லுகிறார். இரண்டாவது, நம்முடைய சரீரம். ஆத்மாவில் ரட்சிப்பு வந்து விட்டது, ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, அந்த சந்தோஷம் நமக்கு வந்து விட்டது. ஆனால் சரீரத்தில் வியாதி வந்து விட்டால் நம் சந்தோஷம் பாதிக்கப்படும், நம்முடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படும். சரீர உபாதை வந்த உடனே ஒரு வருத்தம் வந்து விடுகிறது. ஐயோ இந்த நோய் வந்து விட்டதே, ஐயோ இந்த பலவீனம் வந்து விட்டதே, ஐயோ என் கால் பாதிக்கப்பட்டு விட்டது, ஐயோ என் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு விட்டது. ஒரு நோய் வந்துவிட்டால் சரீரம் பாதிக்கப்பட்டவுடன் நம்முடைய மனதும் பாதிக்கப்படுகிறது. எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சு, நடக்க முடியல, பேச முடியல, கஷ்டப்படுகிறேன், ஆஸ்துமா வந்து விட்டது, பலதரப்பட்ட நோய்கள். அப்போ பிசாசு நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, விதவிதமான நோய்களை கொண்டு வந்து தாக்கி நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஆவிக்குரிய மகிழ்ச்சியை கெடுக்க அவன் போராடுகிறான். அப்போ சரீரம் முடக்கப்படுகிறது. சரீரத்தில் நோயினால் வந்த வேதனை நம்மை பாதித்து விடுகிறது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு விடுதலை சரீரத்திலும் உண்டாகும். நம்முடைய ஆத்மாவிலே மாத்திரமல்ல, சரீரத்திலும் ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது சரீரத்தில் இருக்கிற நோயின் கட்டுகள் அறுக்கப்படும். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் கர்நாடகா மாநிலத்தில்
கார்வார் என்கிற ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே ஒரு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். மிஷினரிகள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அங்கே ஒரு வீட்டுக்கு என்ன ஜெபிக்க அழைத்து போனார்கள். அவர்கள் பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த குடும்பமே ஒரு ஆர்த்தடாக்ஸு பிராமண குடும்பம். ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே அந்த வீட்டுக்கு நான் அழைச்சி செல்லப்பட்டிருந்தேன். அங்கே ஒரு வயதான தகப்பனார், நல்ல சுறுசுறுப்பாக இருந்தார். அவர் சொன்னார், ஐயா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். ஐயா சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாத வியாதி என்னை தாக்கினது. அந்த நோயினால் முடக்க வாதம் என்னை தாக்கினதுனால கைகள் செயலற்று போனது, கால்கள் செயலற்று போனது. படுத்த படுக்கை ஆகிவிட்டேன். என் கையை பயன்படுத்த முடியாது, காலை பயன்படுத்தி எளிமை நடக்க முடியாது. எல்லாமே படுக்கையில். பல மாதங்கள் நான் படுக்கையில் நான் இருந்தேன். இப்போ எப்படி சுகம் கிடைச்சது? இப்போ நல்லா இருக்கிறீங்களே, நல்லா நடக்கிறீங்களேன்னு கேட்டேன். அப்போ அவர் நடந்த சம்பவத்தை சொன்னார். அவருடைய படுக்கையிலேயே நாட்கள் கழிந்து கொண்டிருந்த போது யாராவது ஊழியக்காரங்க வந்தால் இந்த வீட்டுக்கு ஜெபிக்க அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி அந்த மிஷினர்கள் ஒரு ஊழியரை அழைத்து கொண்டு வந்தாங்க. இந்த ஐயா படுக்கையில் படுத்திருக்கிறாங்க, இவருக்காக ஜெபிக்கணும்னு கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஊழியக்காரர் ஒரு பக்கத்தில் வந்து படுக்கையை பார்த்தார். அவர் கைகள் செயலற்று அவர் முடக்கவாதத்தினால படுத்த படுக்கையில் இருக்கிறார். அப்போ இவங்க அந்த ஊழியக்காரர் கேட்டார், ஐயா உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அவரை பார்த்தாலே தெரியும் முடக்கவாதத்தில் நடக்க முடியாமல் படுத்திருக்கிறார். அப்போ சுகத்துக்காக தான் ஜெபிக்க கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் கேட்கிறார், உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இந்த ஐயா உடனே சொன்னாங்க, நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். சுகத்துக்காக ஜெபம் பண்ண கேட்கல. கை கால் பயன்படுத்த முடியல, எளிமை நடக்க முடியல, முடக்கவாதத்தில் கை கால்கள் முடங்கி கிடக்கிறாரு. ஆனால் அவர் என்ன கேட்கிறார், நான் சுகம் பெறணும்னு ஜெபிக்க கேட்கவில்லை, நான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படணும் அப்படின்னு. ஊழியக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். சரீரம் பாதிக்கப்பட்டு கிடக்குது, ஆனால் ஒரு அபிஷேகத்துக்கு ஜெபிக்க கேட்கிறாரு. நான் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தரணும், ஜெபம் பண்ணுங்கயான்னு சொன்னார். இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் சரீர உலக ஆசீர்வாதத்தை கேட்காம ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறாருன்னு சொல்லி படுக்க பக்கத்தில் நின்று கரம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். கூட வந்த ஊழியர்கள் எல்லாம் கரம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆவியில் நிரம்பி அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஜெபம் போய் கொண்டு இருக்கிறாரு. ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறாரு. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா படுக்கையில் இருந்த ஐயாவை காணவில்லை. படுக்கையில் இருந்த ஆளை காணுமே நீ பார்த்தா அவர் துள்ளி குதித்து நடனம் ஆடி அந்நிய பாஷை பேசி கொண்டு இருக்கிறார். படுக்கை விட்டு எளிமை நடக்க ஆரம்பிச்சிட்டார். கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டார். என்ன நடந்தது? எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கையை பயன்படுத்த முடியாது, காலை பயன்படுத்த முடியாது. இப்போ எளிமை நடக்கிறாரு, குதிக்கிறாரு, கையை பயன்படுத்துகிறார், ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறார். என்ன நடந்தது? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அல்லேலூயா! ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அவர் நம்முடைய ஆத்மாவிலே மாத்திரம் அல்ல, சரீரத்திலே விடுதலை கொண்டு வருகிறவர். ஆனால் தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். உங்களுடைய சரீர உறுப்பு செத்து போய்விட்டதா? நரம்பு செத்து போய்விட்டதா? கிட்னி செத்து போய்விட்டதா? கர்ப்பப்பை செத்து போய்விட்டதா? ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது செத்து போன சுருப்பை அவர் திரும்பவும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். ஒரு விடுதலை ஆவியானவர் சரீரத்திலே கொண்டு வருகிறார். நேற்றைக்கு முந்தின நாள் ஜெபமலையிலே கூட்டம் நடைபெற்றது. ஜெபமலையில் ஆண்டவர் அங்கே இதைத்தான் பிரசங்கம் பண்ண சொன்னார். அது அந்த வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அநேகர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினாங்க. ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தோடனே என்ன நடந்தது? கட்டுகள் அறுபட ஆரம்பித்தது, விடுதலை உண்டாக ஆரம்பித்தது. நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, நோய்கள்லேருந்து விடுதலை. ஒரு ஐயா மேடைக்கு ஓடி வந்தாங்க. அவர் வந்து சொன்னார், என் வயிற்றில் வலி பல மாதமாக இருந்தது, கடைசியில் தாங்க முடியாமல் டாக்டர்கிட்ட போனால்
கேன்சர் ஐயா, உங்களுடைய வயிற்று முழுவதும் கேன்சர் பரவி விட்டது, இனி உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வயிறு வீங்கி இருக்கும், கல் மாதிரி ஒரு கட்டி இருக்கும், உள்ளுக்குள்ள வலி இருந்து கொண்டே இருக்கும், கேன்சர் டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருந்தவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும்னு ஜெபித்த போது ஆவியானுடைய வல்லமை இறங்கினது அவர் மேலே. அவர் சொன்னார், ஒரு தண்ணீரை என் மேலே ஊற்றின மாதிரி ஒரு குளிர்ச்சியாக தேவனுடைய வல்லமை இறங்கிட்டு என் வயிற்றிருந்த கேன்சர் மறைந்து விட்டாரு. அவர் தட்டி தட்டி காமிக்கிறார், வலி இல்லை, கட்டி இல்லை, கேன்சர் போய்விட்டாரு. கேன்சர் சுகமாகன்னு நாங்கள் அங்கே ஜெபம் பண்ணலை. ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே அந்த நோயின் வல்லமை அறுக்கப்பட்டு விட்டாரு. ஆனால் அந்த ஆவியானுடைய வல்லமை நம் சரீரத்துக்குள்ள இறங்கும் போது சரீரத்தில் விடுதலை, நோயின் கட்டுகள் அறுக்கப்படும். இன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்படும் போது உங்களுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் புது உறுப்புகளாய் மாறிவிடும். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை, நோயினுடைய கட்டுகள் அறுக்கப்படும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படும், மரித்து போன உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படும், செத்து போன உறுப்பை ஆவியானவர் உயிர்ப்பித்து விடுவார். ஒரு பெரிய மாற்றம், அதுதான் ஆவியானவர். கடைசியாக ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை உங்களுடைய ஆவியில், இன் யுவர் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியில் என்ன விடுதலை வேணும்? சிலருக்குள்ள பயம், எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்போம். ஆவியில் ஒரு கலக்கம், பயம், மரண பயம், தற்கொலை பண்ணி செத்தரலாமான்னு எண்ணம், ஒரு மரண பயம். ஆவியில் ஒரு முறிவு, எப்பவும் மனசோர்வு, ஆவியில் ஒரு முறிவு, டிப்ரெஷன், ஆவியில் ஒரு பாதிப்பு, எப்பொழுதும் மன முறிவோடு இருப்பார். உங்களுடைய ஆவியில் பயம், தற்கொலை எண்ணம், ஆவியில் ஒரு முறிவு, சோர்வு, அதனால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், சாத்தானுடைய ஆவியை தாக்கி இருப்பான், அதனால் பாதிக்கப்பட்டு சிலர் காணப்படுவாங்க. அதனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 3 பகுதியில் ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். ஆவியானவர் விடுதலை தரப்போகிறார். ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே பயத்தின் ஆவி விலகிவிடும், சோர்வின் ஆவி விலகிவிடும். உங்களுடைய சரீரத்தில் மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆவியிலும் ஒரு விடுதலை. உங்களுடைய ஆவி கழிகூற ஆரம்பிச்சிடும். ஆவியிலே காணப்படுகிற கலக்கங்கள், பயங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஆவியிலே ஒரு கழிகூறுதல், மகிழ்ச்சி உண்டாகிவிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. தேங்க்யூ லார்ட். 3 காரியம், ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. முதலாவது, உங்களுடைய ஆத்மாவில் ஏதோ ஒரு பழைய பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாரு. சில பாவத்தை விட முடியலை, விட்டுறணும்னு நினைக்கிறீங்க, விட முடியல, வேண்டான்னு நினைக்கிறீங்க, விட முடியாமல் தொடர்ந்து வருகிறாரு. இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறாரு. உங்களுடைய சுபாவங்கள் மாறப்போகிறாரு, குணங்கள் மாறப்போகிறாரு. அந்த பழைய அந்த ஜென்ம சுபாவத்தை ஆவியானவர் சுட்டரிக்க போகிறார். அந்த அக்கினி இறங்கி அழிக்கும் போது அதில் ஒரு விடுதலை, உங்களுக்குள்ள ஒரு புதிதாக்குதல், உங்களுக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், அந்த ஆவியின் கனி உருவாகிவிடும். கோபம், எரிச்சல், வைராக்கியம், புறங்கூறுவது, அடுத்தவங்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பது, இந்த சுபாவெல்லாம் மாறிடும். ஒரு தெய்வீக சுபாவம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். அது ஆவியானவர் செய்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என் ஆத்மாவில் ஒரு விடுதலை வேணும், இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இந்த பாவ குணம் மாற மாட்டேங்குது, இந்த பாவ சுபாவம் தப்புன்னு தெரியுது, நான் திரும்ப திரும்ப அதை செய்து விடுகிறேன், திரும்ப திரும்ப கோபப்பட்டு விடுகிறேன், திரும்ப திரும்ப இச்சையான காரியத்தை செய்து விடுகிறேன், நான் திரும்ப திரும்ப இந்த பாவத்தை செய்து விடுகிறேன், தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் விட முடியல, எனக்கு அதில் விடுதலை வேணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. உங்களுக்காக முதலாவது ஆவியானவர் இறங்க போகிறார். ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறார். அப்போ உங்களுக்கு தேவை அபிஷேகம். இந்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட வேண்டும். அவர் இறங்கும் போது அக்னியாய் உங்கள் மேலே இறங்க போகிறார். Fire will come upon you. The heavenly fire, the fire of the Holy Spirit is going to come upon you. அக்னியாய் உங்கள் மேலே அவர் இறங்க போகிறார். பரிசுத்தாவின் அக்னி இறங்க போகிறது. அந்த அக்னி இறங்கும் பொழுது எல்லா கட்டுகளும் அறுபட போகிறது.
கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பாவத்தை தோண்டுகிற பொல்லாத ஆவிகள், அவைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. விடுதலை உண்டாக போகிறது. தாகத்தோடு கேளுங்க, என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, இப்ப ஊற்றுங்க. பிதாவை நோக்கி சத்தமா கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவளும் பெற்றுக் கொள்ளுகிறாள். Heavenly Father, pour out your spirit upon everybody now, according to your promise, according to your prophecy. Lord, pour out your spirit upon everybody now. Anoint everybody, Lord, with the power of the Holy Ghost. The Holy Ghost must come upon everybody now. The fire must come upon everybody now. Agni, 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 பரிசுத்தாவின் அக்கினி யாவர் மேலும் இறங்குவதாக. Come upon everybody now, Lord. Come, Holy Ghost. ஒவ்வொருவரையும் நிரப்பும், 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 நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். Power of the Holy Spirit must come upon everybody now. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, என் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, என் மேல் அக்கினி ஊற்றப்படுவதாக, என் மேல, என் மேல இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது அக்கினி. Receive the anointing. ஆவியானவர், பிதாவே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஊற்றுவீராக. ஆண்டவரே, என்னை நிரப்புகிறதற்காய் நன்றி, என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் மீது ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப ஆவியானவர் முதலாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது, ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, உடைய குணங்கள் மாற்றப்படுகிறது. அக்கினி, அக்கினி இறங்கி இருக்கிறது.